உங்கள் அருளால் நான் விதமான கருணை ஆகிவிட்டேன். அப்படி இருக்கேன் என்னால் ஒரு இடத்தில் விட்டு கொடுக்கிறேன். அம்மா என் தாயே அழகே அழகே அந்த வேளாங்கண்ணி மாதா அருளால நானும் நிஜமாக கருணை ஆகிவிட்டேன். ஆமாண்டா நானும் என் கணவரும் என் மனம் உருகி இந்த தாயை மன்னிட்டு வேண்டிக் கொண்டிருக்கோம். அப்படி இருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்கிறீங்க. இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு மனத்திற்குள்ளே அவரிடத்துல மண்டாடி மன்னிச்சு கேட்டீங்க. அதனால உங்களுக்கு குழந்தை உண்டாயிருக்கு. அப்படி இருக்கு என்ன அழகு என்னால் ஒரு வேலையை செய்ய முடியல. நிம்மதி உட்கார முடியல. ஐயோ ஐயோ Thank you.
போது என் வயிற்றுக்கு ஐயோ, ஆமா, அந்த அந்த திரும்பி பாருங்க. ஐயோ அந்த கண்ணாடி பாருங்க. அப்பா, ஏண்டா, அந்த வழியில என்னென்னமோ சொல்றாங்க நீ கூட சொல்லு. எங்க அம்மா எவ்வளவு அழுத்தப்படுறாங்க. எங்க அம்மா கத்துறேன். அப்படியே இன்னும் மூணு பொறுத்துட்டு அவளுடைய வலி பொறுக்க முடியாமல் வெளியே சொல்ல முடியாத தாய்க்கு தாய் போல அண்ணனுக்கு அண்ணன் போல நீ இருப்பதனால அந்த வழியெல்லாம் உன் மேல காமிச்சாடா. நீ தவறா புரிஞ்சிக்காத. என்ன என்ன
ஏண்டா, என் மனைவி என்ன மாடா இல்ல ஆடா? கண்ணு 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 போட்டாரு. ஏய், எவ்வளவு நாளா எனக்கு புத்திரவாக்கியமே என்பது இல்லாம இருந்தது. இந்த மேரி மாத புண்ணியத்தினால் அந்த ஆலயத்துக்கு சென்று வந்ததால் என் மகள் என் மனைவி என்ன குழந்தை பிறந்திருக்கின்றது தெரியவில்லை. என்ன கேட்கிறா? சீக்கிரம் பேசுறா. என்ன குழந்தை பிறந்திருக்கிறது கேட்டால் கடா குட்டியா ஆட குட்டியா ஆண் பிள்ளை. மகிழ்ச்சியா 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 சந்தோஷமா இந்த நாட்டுக்கு பிறகு அவர் ஆட்சி ஏண்டா சந்தோஷமான விஷயத்துல அவளை உன்னுடைய முகம் உன்னுடைய முகத்தை ஆஹா அப்ப குழந்தை நிக்கிற நேரத்திலே யாரை பார்க்கின்றார்களோ அந்த குழந்தை அவங்கள போல இருக்கும். அதாவது அவங்க இடத்துல குழந்தை தவறாக யாருமே தவறாக நினைப்பதனால் எவ்வளவோ கரங்கள் ஏற்படுகின்றது. அதனால் அது முழுப்பு கிடையாது. பாட்டியை கேள். அவங்க தலைமுறைக்கு வரும் சமயத்தில் எதிர்நோக்கி வருவார்கள். அவர்கள் எப்படி இருக்கின்றார்களோ அதே உருவம் தான் அந்த வயிற்றில் அமரும். அதனால் அதை தவறாக நினைக்க வேண்டாம். குழந்தை அதே போன்ற வார்த்தை தான் நீ சொல்லுங்க.